ஆல் வெல்கம் டு அமியா விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான அண்ட் ரொம்பவே ட்ரெண்டிங்கான குனாஃபா நம்ம செய்ய போகிறோம். அதுவும் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம். எல்லாருமே ஒரு பிகினர்ஸ் கூட ஈஸியாக அதை செஞ்சு பார்க்கலாம். அதிக செலவு பண்ணி இங்கே கடைகள்லாம் வாங்கி சாப்பிடணும்னா நம்ம வீட்டில் இனிமேலுக்கு சூப்பராக செஞ்சிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நான் கீ வந்து ஒரு 5 or 6 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் ரோஸ்டட் வெர்மிச்சிலி இருக்கு இல்லையா, இந்த சேமியா எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கீ ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிக்கணும். நான் இந்த நார்மல் சேமியா தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதுக்குன்னு குனாஃபா சேமியா இருக்கும், அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அது கூடவே நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் ப்ளஸ் சுகர் வந்து 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குனாஃபா சேமியா எடுத்திங்கன்னா டக்குன்னு அது வந்து குக் ஆகிடும். இது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா குக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை நீங்கள் பண்ணும் போது ஸ்டவ் வந்து சிம்மிலேயே தான் இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸுக்கு அதை மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கு பிறகு ஒரு 100 ml ஆஃப் மில்க்கை வந்து நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது கூடவே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த சேமியாவில் அந்த மில்க் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடும். அது வரைக்கும் நல்லா அதை கிண்டிகிட்டே இருங்க. அவ்வளோதான், நமக்கு அந்த சேமியா ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம லேயர் செட் பண்ண போகிறோம். கீழே ஒரு லேயருக்கு நீங்கள் அதை அந்த சேமியாவை செட் பண்ணி வச்சுருங்க. நம்ம லேயராக வைக்க போகிறோம். அதில் ஒரு பாதியை தான் நம்ம ஃபஸ்ட்டு இதில் வைக்க போகிறோம். வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு செட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அது மேலே உள்ள லேயருக்கு நம்ம அடுத்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 1 கப் ஆஃப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் ஒரு 50 ml ஆஃப் மில்க் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடர் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மில்க் வந்து கொதிச்சு வந்தது பிறகு இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் நம்ம பண்ணணும், இல்லைனா டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதை வந்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம இதில் வந்து சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது திக்காயிட்டே வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா அதோட மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லேயரும் நம்மளுக்கு செட் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நம்மளுக்கு. அதையும் நம்ம வந்து அந்த குனாஃபா மேலே நம்ம ஊற்றிடலாம். ஈவனாக எல்லா சைடும் படுற மாதிரி அந்த கஸ்டர்ட் க்ரீமை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னொரு லேயருக்கு ப்ரெட் பீசஸ் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி ஒரு லேயருக்கு செட் பண்ணிவிடுங்க. ப்ரெட் பீசஸை நெக்ஸ்ட் லேயருக்கு நம்ம செட் பண்ணதுக்கு பிறகு அந்த கஸ்டர்ட் மில்க்கை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நம்ம இந்த கஸ்டர்ட் போட்டோம் இல்லையா, அதுக்கும் ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த குனாஃபா சேமியாவை இந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக வரும். இல்லைனா அது வந்து கீழே இறங்கிடும். அதனால் நம்ம வந்து இது ஃபுல்லாகவே நம்ம செட் பண்ணிக்கலாம். இன்னொரு லேயருக்கும் நம்ம அந்த குனாஃபா சேமியாவை செட் பண்ணியாச்சு. மொத்தம் நமக்கு வந்து 5 லேயர்ஸ் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது கடைசியாக நம்ம வந்து மேலே கொஞ்சமாக இதை சென்டரில் மட்டும் நம்ம அந்த கஸ்டர்ட் மில்க்கை இதில் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நமக்கு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்க போகிறோம். வச்சுட்டு ஒரு 1 hour இல்லைன்னா 2 ஹவர்ஸுக்கு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா தான் நம்மளுக்கு அது நல்லா செட் ஆகி வரும். பாருங்கள், ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுக்கு பிறகு நம்ம அதில் கொஞ்சம் மேலே நட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், லேயர்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு உடனே சாப்பிட்டா அது வந்து நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு நம்மளுக்கு இருக்காது. கொஞ்ச நாளாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா மட்டும்தான் அது செட் ஆகும். அதுக்கு பிறகு நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வீட்டில் தான் செஞ்சு சாப்பிடுவீங்க, கடைகளுக்கு போய் வாங்கி சாப்பிடவே நிப்பாட்டிடுவீங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம செய்கிற மெத்தடும் இது ரொம்பவே ஈஸி.
அதை நான் கட் பண்ணி காமிச்சிருக்க பாருங்கள், எவ்வளோ லேயராக கேக் மாதிரி எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், மற்றவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய குக்கிங் வீடியோ, ட்ராவல் விலாக் அண்டு ப்ராடக்ட் ரிவ்யூ எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வரோம். எல்லாமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது போல் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.